இரண்டாவது தமிழரசன். ஏன் வாங்க தமிழ் கையில தட்டுவோம். மூன்றாவது அடுத்தது சௌந்தரதாஸ் ஐயா. அடுத்தது ஜீவானந்தம் ஐயா. ஜீவானந்தம் ஐயா கையில் தட்டுவோம். ஜீவானந்தம் ஐயா. அதை தொடர்ந்து பீட்டர் ஜி. பீட்டர் ஐயா. அடுத்தது சுஜனையா. சுஜனையா காசி. ஜி. காசி ஐயா. ஜி. காசி. ஜி. காசி ஐயா. அது வந்து நின்றுயா. और ஜான்சன் முனிரத்னம் ஐயா. ஜான்சன் முனிரத்னம் ஐயா. கிறிஸ்துதாஸ் டி. கிறிஸ்துதாஸ் டி ஐயா. பியூலா பி. பியூலா பி. ஏ குமரகுரு ஐயா. ஏ குமரகுரு ஐயா. எபினேசர் கேஎஸ். எபினேசர் கேஎஸ். நேசராஜ் ஐயா. நேசராஜ். இஸ்ரேல் ஐயா. அவங்க இஸ்ரேல். கை தட்டுவோம் உற்சாகமாக. ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் முடிச்சிடலாமா? சாட்சி ஏதாவது உட்கார. ஏதாவது சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? இந்த வகுப்பு மூலமாக உங்க சபை வளர்ச்சி ஏதாவது அதான் ஜெபம் முடிச்சலாம். ஏதாவது சாட்சி சொல்லணும்னா ஒரு நிமிஷம் தான். இந்த வகுப்பு மூலமா நீங்க நடத்தி ஏதாவது சாட்சினா 1 நிமிஷம் தான் சொல்லணும். அதுக்கு மேல டைம் கிடையாது யாருக்கு. வாங்க என்ன செய்ய. இந்த வகுப்பு மூலமா உங்க சபை வளர்ச்சி அடைந்தாதா? உங்க ஊழியம் வளர்ந்துச்சா? அடுத்த நிலைக்கு போனீங்களா? நான் உலகத்தில் வாழ்ந்தது தகுதி இல்லாமல் வாழ்ந்துகின்ற என்னை கர்த்தர் அறிந்து கர்த்தர் ஊழியத்தை நான் என்னுடைய ஆயுஷ் நாட்களில் நான் ஆரம்பித்த நாட்கள் ஊழியம் என்று நான் ஆரம்பித்து ரேட் போட்டு எழுதி வைத்து இருக்கிறேன். 13 ஆண்டுகள் கழிந்து விட்டது. 13ஆம் ஆண்டு துவக்க விழாவில் இந்த ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வந்து நான் சேர்ந்தேன். இங்கே சேரும்போது கர்த்தர் எனக்கு பெரிய பெரிய இக்கட்டுகள் எல்லாம் கொடுத்தார். நான் வந்து ஒரே வாரத்தில் அடிபட்டு கால் ஒடிந்து நொண்டியானேன். ஆனாலும் என் ஊழியத்தையும் என்னுடைய பள்ளி கிளாஸையும் நான் விடவில்லை. கோல் ஓட்டி கொண்டு வந்து கூட இங்கே நான் உட்கார்ந்து படித்து விட்டு சென்றேன். கர்த்தர் எனக்கு செய்த அற்புதம் அதை காட்டிலும் அதை குணமாக்கினார். ராடு வைத்தார்கள். ராடை எடுத்துவிட்டேன். இப்போது நன்றாக நடந்து வருகிறேன். கர்த்தர் செய்த அற்புதத்தை நான் இன்னும் என் உயிரோட நாளிலே மறக்காமல் சாட்சி சொல்லுவேன்.
அது என் கிராமத்திலும் அநேக சாட்சிகளாக இருக்கு. எல்லோரும் அவங்க இயேசு பிள்ளை, இயேசு அவரை காப்பாற்றி விட்டார்கள், அவர்கள் வாயிலே அறிந்திருக்கிறார்கள். இரண்டாவது சாட்சி, என் ஆலயம் கட்டாமல் இருந்தேன், நான் வீட்டில் நடத்தி கொண்டிருந்தேன். நான் கர்த்தரோடு பேசினார், ஆலயத்தை கட்டி முடித்தேன், திறப்படா செய்து விட்டேன். இன்று கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்து கொடுத்தேன். ஏன்னா முக்கியமான விஷயம், இந்த கிருஷ்ணகிரியில எவ்வளவு சிரமத்தின் மத்தியில இந்த ஊழியம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். நம்ம காசை வந்த கால் உடைச்சு இருந்தாலும் அவர் வந்தான். என்னுடைய கடைசி வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னா, ஊழியத்தை உண்மை உத்தமாக ஊழியம் செய்யும். அல்லேலூயா. எங்களுக்கு அல்ல, உங்களுக்கு அல்ல, தேவன். அல்லேலூயா. நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து நீங்க பார்த்தீங்கள, கர்த்தர் கணத்தை கொடுப்பார்.